இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வைங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 6 வரமிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா தொலைவி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் செவக்கிற மாதிரி நல்லா வறுக்கணுங்க. அது கூடவே 2 கொத்து கறிவேப்பிலை போடுறேன். அதுவும் நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்குனா அது வதங்க மணம் வருங்க. இப்போ சீரகம் 1 டீஸ்பூன் போடுங்க. அதையும் நல்லா வறுத்து விடுங்க. அப்படியே தொலைவிட்டே இருங்க. அடி பிடிச்சிடாத. அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பட்டையை 2 சிறுசாக பட்டை 2 போட்டுக்கோங்க. மணத்துக்காக, குழம்போட மணத்துக்காக பட்டை 2 போட்டுக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன். உங்களுக்கு தேவைன்னா 2 ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. 2 ஸ்பூன் சோம்பு போட்டு அதுவும் நல்லா அடி பிடிச்சிடாமல் நல்லா வதக்கிட்டே இருங்க. கருக விட்டுறாதீங்க. அப்படியே சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. வேணுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம், இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், மணம் வருது. இப்போ இதையே நல்லா வதக்கினதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு, மணம் வருது. கடலப்பருப்பு எல்லாம் நல்லா வதங்கிடணுங்க. நல்ல மணம் வருதுங்களா பாருங்கள். உளுந்து பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கி விட்டுட்டிங்களா நல்லா பாருங்கள், மொறுன்னு நல்லா வதங்கிருச்சு. நல்லா செவந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மறுபடியும் அடுப்பில் கடாய் வைங்க. 1 கப் அளவு வெங்காயம் தொளிச்சு வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு தொளிச்சு வச்சுக்கோங்க. பூண்டு நான் ஒரு 15 பல் எடுத்துருக்குறேங்க. அதையே நல்லா எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதையே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பூண்டு வதங்க அந்த பச்சை வாசம் போயிருங்க. நல்லா மணம் வருங்க. எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மணம் பாருங்க. நல்லா பூண்டோட மணம் சூப்பர் சுவையாக வருதா பாருங்கள், வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. இப்போ வெங்காயம் 1 கப்பு தொளிச்சு வச்சுருக்குறேங்க. சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்குங்க. பெருசாக இருக்கிறத 2ஆக கட் பண்ணிக்கோங்க. சிறுசாக இருந்தால் அப்படியே போட்டுக்குங்க. அது கூடவே நல்லா எண்ணெய் விட்டுக்குங்க. அடி பிடிச்சிடாமல் இதையே அப்படின்னு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயத்துக்கு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்குங்க. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா தான் வெங்காயம் பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் நல்லா மணம் வரும். அப்படி பாருங்கள், அப்படியே வதங்க அந்த பச்சை வாசனை போக போக வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் மணம் வருங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கி பாருங்கள், சிகப்பாக பொன்னிறமாக வந்துடும். நல்லா வந்துருச்சு. அடி பிடிச்சிடாமல் வதக்குங்க. இப்போ ஒரு சின்ன பழமாக இருந்தால் ஒரு 7 பழம் 8 பழம் சிறுசாக இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய பழமாக இருந்தால் 4 பழத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையே நான் வெங்காயத்து கூடவே போட்டு வதக்குறேன். அப்படியே இந்த வெங்காயத்து கூடவே வதக்கினோம்னா 2 மிங்கிளான நல்லா சுவையாக இருக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஆயில் பத்தலைன்னா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மறுபடியும் ஆயில் விட்டுக்கோங்க. நான் அப்படியே அதுலேயே வதக்கிட்டே இருக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதக்கணுங்கிறதுனால கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா தொலைவிடுறேங்க. சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக கல்லுப்பு போட்டு நான் வதக்கிறேன். நல்லா வதங்கியிருப்பாருங்க. நல்லா உப்பு போட்டோம்னு சொன்னால் நல்லா சீக்கிரம் தக்காளி பழம் வதங்கிடுங்க. அதுக்காக தான் போட்டேன்.
அப்படியே தொலைவி விட்டுருங்க. அடி பிடிக்காமல் தொலைவி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி 2 ஃப்ளேவர் பாருங்கள் இந்த அளவுக்கு வர மாதிரி வதக்கணுங்க. அது கூடவே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டே இருக்கிறேன். எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி நல்லா வதக்கி விடுறேன். நீங்களும் அதே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா மஞ்சத்தூள் வெங்காயம் தக்காளி பழம் அதனோட ஃப்ளேவர் நல்லா மனம் பயங்கரமாக வருது. நல்லா வதங்குது. அடி பிடிச்சிடாமல் நல்லா சிம்மில் வச்சு தொலைவி விட்டுட்டே இருக்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 50 கிராம் மல்லி எடுத்துருக்குறேங்க. 25 கிராம் மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. 25 கிராம் மிளகாய் பொடிங்க. 50 கிராம் மல்லி 25 கிராம் மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. அப்படியே நல்லா அந்த இதில் எல்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா தொலைவி விடுங்க. தக்காளி வெங்காயத்தோடு எல்லாம் அந்த ஃப்ளேவர் கலக்கிற மாதிரி எல்லாம் வதக்கி விடுங்க. சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் கருகிராமல் வதக்கணும். இப்போ நல்லா ஒரு மணம் வருங்க. அந்த மல்லியில் இருக்கிற மணமும் நல்லா வரும். 1 கப்பு தேங்காய் உடச்சி துருவி வச்சுருக்கிறேன். அதையும் நான் இது கூட போட்டுக்கிறேன். போட்டு நல்லா தொலைவி விட்டுருங்க. லைட்டாக சூடானா போதுங்க. தேங்காய் லைட்டாக சூடு பண்ணால் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் தேங்காயை நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் நான் மண் கடாயை வச்சு செய்கிறேங்க. மண் கடாயை வச்சா மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கிறேன். மீன் குழம்புக்கு நீங்கள் எண்ணெய் அதிகமாக விட்டிங்கன்னா தான் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள் பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நான் கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு வெந்தயம் சோம்பு எல்லாம் போடுங்க. அப்போ தான் மணமாக வரும். கடுகு வெந்தயம் சோம்பு நல்லா பொரியணுங்க. உளுந்தம்பருப்பு 2 1/4 டீஸ்பூன் எல்லாமே 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் 1/4 டீஸ்பூன் உளுந்து பருப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மணம் வர அளவுக்கு அது வதங்கட்டுங்க. பூண்டு 2 பல் பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதுவும் போட்டுருங்க. இப்போ நல்லா பாருங்கள் நல்லா மணம் வருது. வெங்காயம் 4 வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் நான் உள்ளே போட்டேன். இப்போ அதுவும் நல்லா வதங்கணும். நீல வாக்கில் 2 பச்சை மிளகாயை கீறிக்குங்க. அதையும் இது கூட வச்சு வதக்குங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. நல்லா பச்சை வாசனை சூப்பராக இருக்குங்க. மணமாக இருக்கும். நல்லா தொலைவிட்டே இருக்கணும். அப்படியே அடி பிடிச்சிடாமல் நல்லா தொலைவி விடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை நல்லா கரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதையே நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோங்க. மீன் குழம்புக்கு புளி கரைசல் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வேணுங்க. அதை கரைச்சி தயாராக வச்சுக்கோங்க. நல்லா அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது புளி கரைசல் எடுத்து ஊற்றுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ வதங்கிட்டு இருக்கிற வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டுருக்குறோம். அதில் ஊற்றுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதித்து புளியோட அந்த தண்ணி இருக்கும் அந்த இஞ்சிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் ஆவியாகி போனதுக்கப்புறம் நல்லா தொலைவி விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ அரைச்சி வச்சுருக்கிற மிளகை எடுத்து அது கூட ஆட் பண்ணிடுங்க. தக்காளி வெங்காயமெல்லாம் வதக்கி நம்ம தயாராக வச்சுருக்கிறோம்ல மிளகு அதை எடுத்து அது கூட ஆட் பண்ணிடுங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஒரு கரண்டி அளவு ஊற்றிடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளியில் ஏற்கனவே உப்பு போட்டு வதக்கி இருக்கிறதால குழம்புக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறாதீங்க. டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைனா போடுங்க. எக்ஸ்ட்ரா போடுறாதீங்க. நல்லா கலக்கி விட்டுக்குங்க.
பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்கணும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குழம்பு நல்லா கொதித்து இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணுங்க. போனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1 கிலோ மீன் எடுத்துருக்குறேங்க. அதையே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதித்து குழம்பு பாருங்கள் நல்லா டேஸ்டியான குழம்பு இப்போ தயாராகிட்ருக்குங்க. மீன் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி 2-3 டைம் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வரணுங்க. இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டேன். அப்படியே பாருங்கள் சூப்பராக சுவையாக குழம்பு ரெடி ஆகுதுங்க. குழம்பு குழம்புக்குள்ளே நல்லா கொதித்து குழம்பு தயாராகிருச்சு. கடைசியாக நம்ம மீனை போடும்போது ஒரு 5 நிமிஷத்துலேயே மீன் தயாராகிருங்க. அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மீனும் தயாராகிருச்சு. அவ்வளோதாங்க. சூப்பராக சுவைங்க. ஆனால் குழம்பு ரெடி.